Good morning to everyone. After a long day's gap, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட், இங்கிலீஷில் எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டில் என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்கோ அதை வரிசையாக ஒன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா புரியும். பட் இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹவு டு மேக் கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இங்கிலீஷில் கொஸ்டின்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ், இன்னொன்று WH கொஸ்டின். இந்த ரெண்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். இதுக்கு ஏன் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்னு நேம் வந்துச்சு அப்படின்னா, இதில் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து ஒன்று எஸ் அல்லது நோ இருக்கும். அதனால தான் இதை எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி மேக் பண்ணணும் நீங்கள் எல்லாருக்கும் பார்த்தாலே புரியும். Do you eat? Did you eat? Will you eat? ஃபர்ஸ்ட்டு 3 டென்ஸுக்கு மட்டும் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு 3 டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் மேக் பண்ணணும். ஸோ do you eat தமிழ் மீனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம புரியாமல் படிக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனையும். do you eat தமிழ் மீனிங் என்ன? தினமும் நீ சாப்பிடுவியா? did you eat நேத்து நீ சாப்பிட்டியா? will you eat நாளை நீ சாப்பிடுவியா? அப்போ யோசித்து பாருங்கள். do you eat டெய்லி தினமும் நீ சாப்பிடுவியா? அதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? எஸ் நான் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா நோ நான் சாப்பிட மாட்டேன். did you eat இட்லி yesterday எடுத்துக்கிடுவோமே. நேற்று நீ இட்லி சாப்பிட்டியா? சாப்பிட்ருந்தா எஸ்ன்னு சொல்ல போகிறோம், சாப்பிட்லன்னா நோன்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இதுக்கு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நேம் வந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆன்சர் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இன்னொரு வேர்ப் எடுத்துக்கிறேன். இப்போ ஈட்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்ப். டு யூ ஸ்லீப்? டிட் யூ ஸ்லீப்? வில் யூ ஸ்லீப்? ஈட் எடுத்துகிட்டு அந்த இடத்த ஸ்லீப்பால் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு தமிழ் மீனிங் சொல்லி பாருங்கள். தமிழ் மீனிங் கண்டிப்பாக சொல்லி பார்க்கணும், அது முக்கியமான விஷயம். டு யூ ஸ்லீப் தினமும் நீ தூங்குவியா? டிட் யூ ஸ்லீப் நேற்று தூங்குனியா? வில் யூ ஸ்லீப் நாளை தூங்குவியா? ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்குன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. ஜென்ரல் ஃபார்மேட்னால் மேக்ஸில் நம்ம எதை ஃபார்முலான்னு சொல்கிறோமோ அப்படி நம்ம இங்கே அதை ஜென்ரல் ஃபார்மேட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்னா அது இப்படி தான் இருக்கணும். ஸோ எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட்டு ஆக்ஸிலரி வேர்ப். இப்போ இந்த டூ டிட் வில்லெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கணும், அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் மெயின் வேர்ப் இருக்கணும். இப்படி இருந்தால் அது வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகே. அப்போ இந்த டூ டிட் வில் அப்படிங்கிறது எதை குறிக்குது? டூ அப்படிங்கிறது அது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படிங்கிறத குறிக்குது. டிட் அப்படிங்கிறது அது பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படிங்கிறத குறிக்குது. அண்ட் வில் அப்படிங்கிறது அது ஃப்யூச்சர் டென்ஸ் தான் அப்படிங்கிறத குறிக்குது. அவ்வளோதான். ஓகே. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் 100 வேர்ப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 100 வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு வேர்பாக எடுத்து இதில் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ஒரு வேர்ப் ட்ரைவ் வச்சுக்கிடுவோமே. டு யூ ட்ரைவ்? டிட் யூ ட்ரைவ்? வில் யூ ட்ரைவ்? அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு வேர்ப் வச்சுக்கிடுவோமே. ரைட். டு யூ ரைட்? டிட் யூ ரைட்? வில் யூ ரைட்? ஸோ அது எல்லாத்துக்கும் தமிழ் மீனிங்கும் ஒரு தடவை சொல்லி பாருங்கள். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ சப்ஜெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். அப்போ சப்ஜெக்ட்ஸ் மொத்தம் 7 சப்ஜெக்ட் வரும். இப்போ நம்ம அதில் எதை வச்சு மட்டும்தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
யூவை வச்சு மட்டும்தான் மேக் பண்ணியிருக்கோம். அப்போ மற்ற 6 சப்ஜெக்ட் வச்சு மேக் பண்ணலாமா அப்படின்னா மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு யூவை வச்சு மேக் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு மற்ற சப்ஜெக்ட்ஸை வச்சு எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போது WH கொஸ்டின்ஸ். ஸோ WH கொஸ்டின்ஸ்னால் என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு தடவை நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக புரியும். வாட் டூ யூ ஈட், வாட் டிட் யூ ஈட், வாட் வில் யூ ஈட், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வந்திருக்கு. அந்த எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் என்ன இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் வேர்டு மட்டும்தான் வந்திருக்கு. அப்போது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வேர்டு வந்துருச்சுன்னா அது WH கொஸ்டினாக அது என்ன செஞ்சிடும், மாறிடும். ஓகே, இதுக்கு இப்போ தமிழ் மீனிங் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வாட் டூ யூ ஈட், தினமும் நீ என்ன சாப்பிடுவ. வாட் டிட் யூ ஈட், நேற்று என்ன சாப்பிட்ட. வாட் வில் யூ ஈட், நாளைக்கு என்ன சாப்பிடுவ. ஓகே, அப்போ இதிலேருந்து ஜென்ரல் ஃபார்மேட் டெரைவ் பண்ணுறதா இருந்தால் எப்படி டெரைவ் பண்ணலாம், ஆக்சிலரி வேர்ப் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப், அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வேர்டு சேர்ந்துருச்சுன்னா ஸோ விச் இஸ் த ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் WH கொஸ்டின். அவ்வளோதான். ஸோ இப்போ வேறு ஒரு வேர்பை வச்சு நம்ம மேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். வென் டு யூ ஸ்லீப், இங்கே வாட் வச்சு மேக் பண்ண முடியாது. வாட்டோட தமிழ் மீனிங் என்ன, என்ன என்ன அப்படிங்கிறது தான் வாட்டோட தமிழ் மீனிங். அப்போது வாட் டு யூ ஸ்லீப், என்ன நீ தூங்குன அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நம்ம இங்கிலீஷில் கேட்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷை தமிழ் மீனிங் புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வென் டு யூ ஸ்லீப் தான் கேட்க முடியும். நல்லா யோசித்து பாருங்கள். வென் டு யூ ஸ்லீப், வென் டிட் யூ ஸ்லீப், வென் வில் யூ ஸ்லீப். தினமும் எப்போ தூங்குவ, நேற்று எப்போ தூங்குன, நாளை எப்பொழுது தூங்குவ. தட் மீன்ஸ் எத்தனை மணிக்கு தூங்குவ அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போது இதே மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸ் எதை வச்சுலாம் மேக் பண்ணலாம். ஸோ வாட் ஆல்ரெடி பார்த்தாச்சு, வென் அதையும் வச்சு பார்த்தாச்சு, வேர் இந்த வென் வாட் வென் யூஸ் பண்ணுற இடத்துல வேர் யூஸ் பண்ணலாம், வை யூஸ் பண்ணலாம், ஹவ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் தமிழ் மீனிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுவும் அதே மாதிரி அங்கே 100 வேர்ப்ஸ் இருக்குது. இந்த 100 வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி இந்த வேறு கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் சென்டென்ஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோ அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கிடுவோம், வேர் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்ட் எடுத்துக்கிடுவோம். அப்போ எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம். வேர் டு யூ கோ, வேர் டிட் யூ கோ, வேர் வில் யூ கோ. தினமும் நீ எங்கே போவ, நேற்று நீ எங்கே போன, நாளைக்கு நீ எங்கே போவ. ஸோ வேறு ஒரு வேர்பு, வேறு ஒரு கொஸ்டின் வேர்டு, இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக ஒரு சில டவுட்ஸ் வந்திருக்கும். சார் இது வில் யூஸ் பண்ணுற இடத்துல ஷேல் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. இன்னொன்று டிட் யூ ஈட்டா ஏட்டா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அது டிட் யூ ஈட்டு தான். டிட் யூ ஸ்லீப்பா, டிட் யூ ஸ்லெப்டா அப்படிங்கிற டவுட் வரும். கண்டிப்பாக டிட் யூ ஸ்லீப் தான். ஓகே, தேங்க்யூ.